வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு. வெள்ளிக்கிழமையானா எப்படி சின்ராச கையில பிடிக்க முடியாதோ அதே மாதிரிதான் எலெக்ஷன் வந்துட்டா சீமான கையில பிடிக்க முடியாதோ. சொன்ன மாதிரியே நேத்து ஒரு வீடியோ போட்டுட்டார். எலெக்ஷன் நம்ம சொல்லிட்டோம்னாலே மத்த கட்சிகளுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுங்க. ஆனா நம்ம ஆளுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் சொன்னாலே கலெக்ஷன் தான் காதுக்குள்ள கேட்கும் போல இருக்கு. ஒரு கவலையும் கிடையாதுங்க. எலெக்ஷனை பத்தி எந்த கவலையும் கிடையாது. 117 ஆண்கள் 117 பெண்கள் அனைவரும் வாருங்கள். காரைக்குடியில வந்த குடிகாரன் தான் ஜெயிக்கணும், அதுக்கு கேன்வாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாம 117 ஆண்கள் 117 பெண்கள், நீ அங்க நில்ல, நீ இங்க நில்ல, நீ அங்க நில்ல, நீ இங்க நில்ல, நின்னு என்னென்ன பண்றது, நில்லுடா, மிச்சம் இருக்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னென்ன பண்ணுவீங்க, எங்களை ஜெயிக்க வச்சிருவீங்களா நீங்களே? நானே என்ன ஜெயிக்க வச்சுக்குவேண்டா. அதனாலதான் அண்ணன் நேத்து கைய கட்டிட்டார். அன்பு உறவுகளே, அன்பு தம்பிகளே, அன்பு அக்காக்களே, அன்பு தங்கைகளே, எப்போதும் போல எமது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களால் இயன்ற நிதியை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இம்முறையும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் நீங்களே நின்றிருக்கிறீர்கள். இம்முறையும் நிற்பீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் அன்போடு கேட்கிறோம். அண்ணன் கேண்டிடேட்டை மாத்துங்கண்ணா, இந்த கேண்டிடேட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, நாங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் மோடி போன வைடா அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தங்க கிட்ட, அதே தம்பி கிட்டதான் கைய கட்டி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அன்பு தங்கைகளே, அன்பு அம்மாக்களே, அன்பு அப்பாக்களே, என்னுடைய எச்சில்தான் பல கட்சியே நடக்குது. அன்பு உறவுகளே, அன்பு தம்பிகளே, யார்கிட்ட தெரியுமா இவர் இத கேக்குறாரு? போன தடவை ஒருத்தங்க கிட்ட கேட்டு அவங்க கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க எச்சிலா மாறிட்டாங்க. இப்போ ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேக்குறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எச்சிலா மாறிடுவாங்க. சில்லற பையன் சில்லற கலெக்ஷன் போடும் போது மட்டும்தான் நீங்கள்லாம் உறவுகளா தெரிவிங்க. மற்ற நேரத்துல காய்ந்த சருகுகள், கிரீஸ் டப்பாக்கள், உதிர்ந்த இலைகள், அப்புறம் வழக்கம் போல அண்ணனோட எச்சில். இந்த 117 பொம்பளை பிள்ளைங்க கேண்டிடேட்டா இருக்கிற மத்தியில கயல்விழி அக்காவுக்கு ஒரு கேண்டிடேட் பதவி கொடுக்காம விட்டுட்டாரேன்னு வருத்தம் தான். ஆனா நம்ம அதை சொல்ல முடியாது. இத கயல்விழி அக்காவே சொல்லிடுவாங்க, நம்ம ஏன் சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் ஒரு 2 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேங்க. எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஒரு 6-7 கிட்ட எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாருங்க. அவர் என்னங்கிறாரு, எலெக்ஷன்ல தோக்குறவன் கலெக்ஷன்லயும் தோத்துருவான். அப்புறம் எப்படிடா கலெக்ஷனுக்காகவே எலெக்ஷன்ல நிக்கிறானே, இவனுக்கு எப்படி கலெக்ஷன் ஆகுது? ஒருவேளை அந்த 1000 கோடி பேரம் பேசினவங்க கிட்ட ஒரு 500 கோடி வாங்கியிருப்பானோ? பேரம் பேசினதே தனியா நில்லுங்கிறதுக்காக தானே, தனியா நிக்கிறதுக்கு வேற தனியா பேரம் பேசணுமா? இவன் ஏதோ ஜெயிச்சு சிஎம் ஆகி அந்த பார்ப்பன கடப்பாறைய திருப்பி அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். பார்ப்பனர் அஜெண்டாவே அந்த பார்ப்பன கடப்பாறையை எடுத்துட்டு போய் அந்த கோட்டையை இடி அப்படிங்கிறது தான். ஐயோ, கோட்டைன்னா அவரு கோச்சுக்குவாரு, குட்டிச்சவரை இடிங்கிறது தான். இதுக்கு தனியா ஒரு கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனா அந்த கட்சி பேசுறதையும் இந்த மக்கள் நம்புறாங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஒரே ஒரு நாள் கூட இவன் சொன்னத இவன் செஞ்சதா சரித்திரமே இல்லை. ஆனாலும் தரித்திரம் முடிச்சவங்க அங்கேயேதான் உட்காந்துருக்காங்க நாத்தக்காரங்க. யாராவது ஒருத்தங்க கேட்டிருக்கணும்ல, எப்படிடா எலெக்ஷன் வந்துட்டா உனக்கு மட்டும் புது புதுசா வசதி வருது, நீ என்ன எதுல சம்பாதிச்சு இத்தனை காரு வீடு வாங்கின, என்ன சம்பாதிச்சு கிழிச்ச, எப்படி சம்பாதிச்சேன்னு இத்தனை சொத்தை வாங்கி குமிச்சிருக்க, இது வரைக்கும் நீ வாங்கின திரள் நிதியில ஒரு திரள் நிதிக்காவதோ அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கியா? ஆடச்சை, கட்சிக்கு தனியா அக்கௌண்ட்ஸ் இருக்கா? அத முதல்ல கேட்கணும். கட்சியோட ஆபீஸவே கட்சி பேர்ல வாங்காத ஒரே ஒரு கட்சிக்காரன் இவன் தான். ஆனா கட்சி ஆபீஸுக்காக தனியா கலெக்ஷனை போட்டிருப்பான். மாவீரன் நாளுக்கு கலெக்ஷனை கொடுங்கன்னு கலெக்ஷனை போட்டு இவன் தான் மாவீரங்கிற ரேஞ்சுக்கு பேசுவான். இப்படி ஊரை சுத்தி பிச்சை பெட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த திரள்நிதி திருடனாகிய இந்த சில்லற பையன் சீமான் எலெக்ஷன்ல நிக்கிறானாமுங்க. எதுக்குன்னு கேட்டா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குமுங்க. 117 பெண்கள் 117 ஆண்கள், அத்தனையும் டம்மி. இந்த டம்மிய காமிச்சே இனி அவன் காசு வாங்க போறான். நீங்க வேணா பாருங்க, குறைஞ்சபட்சம் 20 கேண்டிடேட்ட மாத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட கைய கட்டி பிச்சை எடுத்தா மாத்தீங்களா, அதே மாதிரி ஆப்போசிட் கேண்டிடேட் கிட்ட கைய கட்டி நிப்பான். அண்ணே, நான் அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட் உங்களுக்கு சூட் ஆகாதானே, இங்க எந்த கேண்டிடேட்ட போட்டா உங்களுக்கு சாதகமா வரும்னு சொல்லுங்கண்ணே.
இப்படிதான் மன்சூர் அலிகான நான் ஏற்கனவே போட்டி போட வச்சேனே தேனியில. இதை எங்க தொண்டாமுத்தூர்ல கரும்பு கடையை சேர்ந்த ஒருத்தரை தான் மாத்தி விட்டேனுங்க. பேர்பட்ட புரோக்கர் வேலை பாக்குறதுல நான் சென்ட்ராஸ் மாதிரி தானுங்க. இப்படி மக்கள் கிட்ட திரள தீ பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்துட்டு தனியா இவன் நிக்க வைக்கிற கேண்டிடேட்டுக்கிட்டையும் பிச்சை எடுத்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற கேண்டிடேட்டுக்கிட்டையும் பிச்சை எடுத்து அதுவும் போக குரு மூர்த்தி கிட்டையும் போய் பிச்சை எடுத்துட்டு அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆர்எஸ்எஸ் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இப்படி எலெக்ஷன் வந்துட்டாலே பணத்தை மேல மேல தூக்கி போட்டு விளையாடுற இந்த சில்லற பையன் இப்படி வச்சுக்கலாம். கைல்வெளி கேட்பாங்க, மாமா இந்த வருஷம் டார்கெட் எவ்வளவு? 1 இல்ல கண்ணு, 1.1 இருந்து 8க்கு வந்திருக்கிறோம். அமௌண்ட் சரியா கிடைக்கும்ல? நிறைய கிடைக்கும். நம்ம தான் ஏற்கனவே பிளான் பண்ணோம்ல எஸ்டேட், அதை வாங்கிடலாம். அப்புறம் பனையூர்ல இருக்கிற அந்த இடத்த வாங்கிடலாம். வாங்கி பங்களா கட்டுறங்கண்ணே, ஒன்னும் கவலைப்படாத. இந்த 2026 மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அப்புறம் பங்களா கட்டுறதுக்கு முடியவே முடியாதுங்கண்ணே. கண்டிப்பா இந்த டைம் 8க்கு கீழே இறங்கிருங்கண்ணே. அப்ப அடுத்த டைம் நமக்கான மார்க்கெட் வேல்யூ கண்டிப்பா செஞ்சு போயிடும். சோ இந்த எலெக்ஷன்ல மேக்சிமம் கலெக்ஷனை போடுறது மட்டும்தான் சில்லற பையனோட கிளியர் அஜெண்டா. சில்லற பையன் அதுல எல்லாம் பயங்கரமான கில்லாடி தானுங்க. பாருங்க, கைய கட்டிட்டேன் பாருங்க, மூஞ்சிய பாருங்க எவ்வளவு சோகமா வச்சிருக்கானு. வீரவசனம் பேசவே இல்லையே. சாதி பார்த்து வர ஓட்டு எனக்கு தீட்டு, ஆனா சாதியோட இருக்கிறவன் கொடுக்கற நோட்டு மட்டும் ஓட்டு. அது ஜெயிக்கிறவனுக்கு, நோட்டு எனக்கு. நான் இனத்துக்காக நிக்கிறவன் நினைச்சீங்களா? பணம் பணம் பணத்துக்காக நிக்கிறவன். பேசும்போது நான் மாத்தி பேசிக்குவேன், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. இலங்கை மக்களுக்கு நல்வழி காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் தமிழ்நாட்டுல நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். தமிழ்நாட்டுல நான் தோத்தா மட்டும்தான் என் மக்களான என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் நல்லா வாழ முடியும். இப்படி தான் மக்களுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற சீமான் என்கிற இந்த சில்லற பையன் என்னைக்காவது சொல்றது செஞ்சிருக்கானா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த எலெக்ஷன் அவனுக்கு கலெக்ஷன், ஆனா நமக்கு பெர்ஃபெக்ட் செலெக்ஷன். இந்த தடவை இன்னும் ரொம்ப கிளியரா செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கோம். இந்த தடவை 200 சீட்டுக்கும் அதிகமா திமுக கூட்டணி ஜெயிக்கணும். சோ திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தங்களும் பேசியே ஆகணும். அது சும்மாலாம் இல்லைங்க, எலெக்ஷன் முடிகிற வரையும் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு இடையில சில சில்லற கலெக்ஷன் பார்ட்டிகள்லாம் வரும். அதையும் செருப்பு அடிக்கிற வேலையை நாம தான் செய்யணும். இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஓட்டு கேட்கிற வேலைய நம்ம மறக்காம செஞ்சிடணும். அனைவரும் 2026 எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்கு வாக்களித்து உதயசூரியன் மீண்டும் உதயமாகி ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துவதற்காக பேசுவோம் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.